போலீஸ் வீட்டுக்கு சீல் வச்சதும், எல்லாரும் இந்த இடத்துல போய் தங்குவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நிலாவுக்காக ரொம்ப பரபரப்பா வீட்ட ரெடி பண்றாங்க எல்லாரும். ஆனா, சேரனோட பெரியப்பா நெனச்ச மாதிரியே போலீஸ கூட்டிட்டு பிரச்சனை பண்ணி, வீட்டுக்கு சீலும் வச்சிடுறாரு. இதனால எல்லாரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. வீட்டையும் பூட்டி சீல் வச்சுடுறாங்க. போலீஸ் இத வார்ன் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்ட யாருமே தொடக்கூடாது. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எல்லாரும் எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, வீடு கிடைக்குமான்னு. ரொம்ப நேரமா யாருக்குமே வீடு கிடைக்கவே இல்ல. அப்பதான் சோழனோட ஓனர் கால் பண்றாரு. "ஒரே ஒரு வீடு இருக்குடா சோழா. ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு பாருன்னு" சொல்றாரு. ஏதோ ஒண்ணு பரவால்ல போய் பார்ப்போம்ன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா, அந்த வீடுல தனியா ஒரு ரூம் கூட இல்ல. நமக்கெல்லாம் ஓகே தான். ஆனா "நீலாம் இங்க தங்க முடியாதே! வேற வீடு தான் பார்க்கணும்" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. "டேய் இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சதுடா. வேணான்னு சொல்லிட்டா திரும்ப எப்ப வீடு கிடைக்கும்னே தெரியல" அப்படின்னு சோழன் சொல்றாரு. அப்பதான் பல்லவனுக்கு ஒரு யோசனை வருது. நிலாவ காயத்ரி கூட இருக்க சொல்லலான்னு. "அண்ணி உங்களுக்கு ஓகேனா காயத்ரி கூட தங்கியிருக்கீங்களா?" அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. "அந்த பொண்ணுட்ட நீ இன்னும் பேசிட்டு தான் இருக்கியாடா?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "ஆமாண்ணே நல்ல பொண்ணு தான். ஒண்ணா தானே போயிட்டு வந்துட்டுருக்கோம். முன்னாடியே இருந்துச்சு நம்பரு" அப்படின்னு அவரு சொல்றாரு. சேரனுக்கும் சரிதான்னு தோணுது. ஆனா சோழன் தயங்குறாரு. ஆனா வேற எந்த ஆப்ஷனும் இல்லாததால அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. காயத்ரிக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு, நிலாவ பல்லவன் காயத்ரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. நிலா ரொம்ப கவலையோட சொல்றாங்க. "என்னால தான் நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்னைக்கு இருந்தாலும் இது நடக்க போறது தானே விடுங்க" அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க எல்லாரும். நிலா கிளம்பி போறப்ப சோழன ரொம்ப வருத்தமா பார்க்குறாங்க. சோழனுக்கும் நிலாவ பிரிஞ்சு இருக்கத நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவரும் கவலையோட தான் உட்கார்ந்துருக்காரு. எப்படியாவது கஷ்டப்பட்டு சீக்கிரமா இந்த கேஸ்ல ஜெயிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரமா எல்லாரும் திரும்ப ஒண்ணா சேரப் போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.